உறவுகளுக்கு வணக்கம். உங்கள் விவசாயி ஞான்ராஜ் பேசுகிறேன். தமிழ்நாட்டில் எல்லோரும் நம்ம படித்தவங்க. உள்நாட்டு அரசியல், இந்திய அரசியல், உலக அரசியல் எல்லாம் நமக்கு தெரியும். தமிழ்நாட்டுடைய அரசியல் எல்லாம் தெரியும். எல்லாம் படித்தவங்க, நாகரிகமாக இருக்கிறவங்க நம்மெல்லாம். இப்போ சமீப காலமாக விஜய் ஜோசப் விஜய் முதலமைச்சர் அவர்கள் நேற்று அவங்க ஓட்டு கேட்க பிரச்சாரத்துக்கு கரூருக்கு வரும்போது கூட்ட நெரிச்சலில் 42 பேர் இறந்தாங்கன்னு சொல்லி அதுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கு ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. அது நீங்கள் ஆட்சியில் இல்லாத நேரத்தில் ஓட்டு கேட்கத்தான் வந்தீங்க. அது உங்களை பார்க்குறதுக்கு, நீங்கள் நடித்த ஒரு நடிகரை அவங்கள பார்க்குறதுக்காக அந்த கூட்டம் கூடினது. கூட்ட நெரிச்சலில் இறந்தவங்களுக்கு அரசாங்க வேலை அப்படின்னு கொடுத்தீங்க. அப்போ இறந்தவங்களுக்கு 20 லட்சமோ ஏதோ கொடுத்தீங்க. உண்மைதான், நல்லது தான். 20 லட்சம் நீங்கள் உங்கள் கட்சியிலேருந்து கொடுத்தீங்க, நல்லது. ஆனால் அவங்க எல்லாருக்கும் 42 பேருக்கும் அரசு ஊதியம் கொடுக்கறது. அப்போ தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் ஏமாத்துறீங்களா? தமிழ்நாட்டில் எத்தனையோ ஏழை ஜனங்கள், ஏழை பிள்ளைகள் கஷ்டப்பட்டு விவசாய பிள்ளைகள் படித்து எம்ப்ளாய்டுன்னு ஒன்று வச்சு அதில் நானும் பதிஞ்சிருக்கேன். எனக்கு இப்போ வயசாயிருச்சு. என்கிட்ட எம்ப்ளாய் இந்த பதிஞ்ச கார்டுகள் என்கிட்ட இருக்குது. 83 பதிஞ்சது. ஆனால் இன்ன வரைக்கும் எனக்கு அரசாங்க வேலை கிடைக்கல. ரிட்டையர்டாக போகிற நேரம் யோசிக்கணும். அரசாங்கத்தில் படிச்சுட்டு எத்தனையோ ஏழை ஜனங்கள் வேலை இல்லாமல் காக்கும்போது நீங்கள் எப்படி உங்களை பார்க்க வந்த ஒரு அற்ப கூட்டத்துக்கு நீங்கள் கொடுக்கறது பெரிய தப்பு. இதை நான் ஒரு ஏழை விவசாயியாக கண்டிக்கிறேன். காரணம், இது நீங்கள் அரசாங்க வேலை கொடுக்குறீங்க. இது அரசாங்கத்தினுடைய வரி பணத்திலேருந்து கொடுக்குறீங்க. போன ஆட்சியில் என்னென்னா, கள்ளச்சாராயம் குடித்தவங்கள 20 லட்சம் ஏதோ கொடுத்துருக்குறாங்க. அதுவும் அரசாங்கத்துக்கு தெரியாமல் கள்ளச்சாராயம் குடித்தவங்களுக்கு கொடுக்குறீங்க. நீங்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஓட்டு கேட்க போயிருக்கீங்க, விழுந்தாங்க, செத்தாங்க, கொடுத்தீங்க பணம். இப்போ என்ன அரசாங்கத்து வேலை? நன்றாக யோசிக்கணும். அரசாங்கத்துக்கு எத்தனையோ பேர் ஏழை, சில பேரெல்லாம் வயசாகி வேலை கிடைக்காமே ரிட்டையர்ட் ஆகிடுறாங்க. சரி, அவங்க பிள்ளைகளுக்காவது வேலை கிடைக்கணும், அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ அரசாங்கம் கையில் இருக்கிறனால நீங்கள் பண்ணுறீங்களா? யோசிக்கணும். நீங்கள் அரசாங்கத்துக்கு பதில் சொல்லணும். அதனால் ஏழை விவசாயிகள்லாம் போராடுறான், தெருவில் போராடுறான். ஒரு விவசாயி வீட்டு பையனுக்கு நீங்கள் வேலை கொடுத்துருக்கலாம். இல்லை ஒரு அநாதை பிள்ளைகளுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம். ஆதரவு இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்கலாம். நன்றாக சிந்தித்து செயல்படுறது தான் அரசு. அதனால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு நான் ஒரு வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டீங்க, இன்னுமே இந்த தப்பு பண்ணாதபடி பார்த்துக்குங்க. ஏன்னா ஏழை ஜனங்கள் எல்லாரும் இந்த நாட்டினுடைய பிள்ளைகள், நாட்டுடைய மக்கள், தமிழ்நாட்டுடைய. நீங்கள் வேலை கொடுக்காட்டா இந்த அரசாங்கம் நம்ம போய் வேறு எந்த அரசு நமக்கு வேலை கொடுக்கும்? சிந்தித்து செயல்படுங்க. நன்றி, வணக்கம்.